ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காப்ளின் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ போக்கும் பிஹியூங்கும் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க. போக் பிஹியூங்கோட கன்னத்தில் வச்சு அந்த டைலாக் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பிஹியூங்க்கு மறுபடியும் ப்ளஸ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு போடா சின்ன பையன்னு சொல்லிட்டு போக இவன் கத்திட்டு இருக்கான், அவனும் சின்ன பையன் இல்லை அஜுசின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிங் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு போய் பார்த்தா அந்த கம்பெனிக்காரன் இவன் லைட்டாக ஆக்ட் பண்ணதுக்கே ரொம்ப புகழ்கிறான். ஏதோ சரியில்லையே நினச்சா கடைசியில் லட்சக்கணக்கில் காசு கேட்குறான். எப்படி இருந்தாலும் நீங்கள் பின்னாடி சம்பாதிக்க போகிறதானுங்க மாதிரி. அதாவது அவங்க சீட் பண்ண பார்க்குறாங்க. இவன் அதெல்லாம் வேண்டாம், நான் வேணால் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த காசு வாங்கிக்கோங்க மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் அவங்க இவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இவன்கிட்ட கார்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் இவன் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான். நான் மறுபடியும் ஏமாறுவேன்னு நினச்சிங்களான்னு நினச்சிட்டு அவன் அந்த கார்டை கிழிச்சு போட்டு தூக்கி போடலான்னு பார்க்குறான். பட் எதுக்கும் ஒரு குட்டுன்னு வச்சுக்கிறான். அப்படியே அவன் அழுதுட்டுருக்க. அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது பிஹுங்கா யாருன்னு தெரில. நீ ஃபெயில் ஆகிட்டியாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தெரில, அதனால் யதார்த்தமாக கேட்டிருக்க. இவனும் ரிப்ளை பண்ணலான்னு போகிறான். பட் இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் சோகமாக இருக்க. அப்போ கரெக்டாக ஜிக்வி கால் பண்ணுறான். ஜிக்வி மீட் பண்ண சொல்லியிருப்பான் போல். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உன்னோட கர்ச்சீஃபை நான் தொலைச்சிட்டேன், இந்த புது கர்ச்சீஃப்னு அவன் கொடுக்க. பட் போக் அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு இது வேணான்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்புறாங்கிறான். ஏன் இப்படி சொல்கிற, நீ தானே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொன்னேன்னு சொல்ல. அப்போ போக் சொல்கிறான், நான் எப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்னு சொன்னேன்ட்டு. அதுக்கு ஜிக்வியும் இதுக்கு முன்னாடி அவன் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி சொல்லியிருப்பான், இப்படி நான் சியோலுக்கு வந்திருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாங்கிற மாதிரி. இவன் ஒரு கமெண்ட் செக்ஷனில் தானே அந்த காட் ஆஃப் ஃபேஸ் அவால்யூஷன் ஒருத்தன் கூட சேட் பண்ணான். அது ஜிக்வின்னு இவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த டைலாக்லாம் அவன் என்னென்ன பேசினானோ அதே இப்போ போக் கிட்ட சொல்ல போக் ஷாக்காயிடுறான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு. ஏன்னா நீ பேசினதே என் கூட தான். என் ஹாஸ்பிட்டல் தான் அந்த மாதிரி ஒரு ஃபோரமும் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி. அதனால தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தான் எனக்கு நான் உங்க கூட பேசினேன்ட்டு இப்போ ஜிக்வி சொல்லிதான் எனக்கு தெரியுது. இப்போ ஜிக்வி என்னோட நிக்நேம் உனக்கு தெரியுமான்னு கேட்க இவனும் என்னது பிரின்ஸ் அந்த மாதிரி கெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இல்லை பட்சர்ன்னு சொல்லிட்டு அந்த மீட்டை கட் பண்ணி அவன் போக்கு கொடுக்குறான். அதோட சொல்கிறான், நான் முதுகில் குத்துறதுலேயும் பெரிய ஆள் தான்ட்டு. அப்போ இவனுக்கே பொறையேறிடுது. அப்புறம் தெரிஞ்சிச்சு நீங்கள் பிஹோங்கை பற்றியாக பேசுகிறீங்க, ஆனால் பிஹோங் இங்கே இல்லைல்ல, ஸோ அவனை பற்றி நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஜிக்வியும், ஓ இப்போ நீ என்ன தான் தப்பாக நினச்சிட்ருக்கியா, ஏன்னா நீ இன்னும் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறான். அதோட நான் நிறைய விஷயத்தில் ரொம்பவே நல்லா செய்வேன்னு சொல்ல. அப்போ போக் சொல்கிறான், நான் ஒன்றும் நீங்கள் துரோகிங்கிறக்காரங்க உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் உங்கள் ஃபீலிங்ஸையும் டெவலப் பண்ணிவிட்டு உங்களை ஹர்ட் பண்ண வேணாம் தான் நான் இப்போயே விலக பார்க்குறேன்னு கேட்க. அப்போ ஜிக்வி சொல்கிறான், என்னது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஹர்ட்டாகவே நினச்சியா, என்னென்னா அவ்வளோ வீக்காக நினச்சிட்டியான்னு கேட்டுட்டு, சரி ஓகே உனக்கு டேட் பண்ணுற மாதிரி தானே வேணாண்ணே, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அப்போ உனக்கு ஓகேவான்னு கேட்க போ கேட்குறான், உங்களுக்கு என்ன இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. அப்போ இவன் பதில் சொல்ல வர அப்போ கரெக்டாக கில்டால் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வரான். ஸோ இவன் கில்டாலை பார்த்துட்டே தான் சொல்கிறான், ஏன்னா நீ என்னோட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு. அதாவது அவன் கில்டால தான் சொல்கிறான். பட் போக்கிட்ட ஏன் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் கில்டாலும் போக்கும் அங்கேருந்து கிளம்ப இவன் அவங்க 2 பேரையும் சோகமாக பார்த்துட்ருக்கான். அப்படியே வீட்டில் பிஹுங்க காட்டினாங்கன்னா அவன் ஒரு ஆர்டிக்கல் பார்க்குறான். அதில் ஒரு ஆக்டரோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இவன்லாம் எதுக்கு ஃபேமஸாக இருக்கான், இவனை விட போக்கு 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்கான், அவனுக்குலாம் என் சான்ஸ் கிடைக்க மாட்டேதுன்னு அவன் போக்கை ரொம்ப புகழ தான் செய்கிறான். அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு போக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லாவே தெரியுது. அப்போ கரெக்டாக அந்த பாட்டி கால் பண்ணுறா. அப்போ இவனும் அட்டன் பண்ண, பரவாயில்லையே என் காலை அட்டன் பண்ணிட்டேன்னு கேட்க இவன் சரி ஓகேன்னு கட் பண்ண போகிறான். அந்த பாட்டும் இல்லை கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன், அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்துக்கு வராங்க. நீ இப்போல்லாம் நிறையா கோஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டியாமே, பிஹோங் ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னு நிறைய பேச்சு பரவிட்டுருக்குன்னு கேட்க அப்போ பிஹோங் சொல்கிறான், அவங்க சொல்கிறதெல்லாம் எதுக்கு நம்பிட்டு இருக்காங்க மாதிரி, அதாவது எல்லோரும் பேசிப்பாங்களா அந்த மாதிரி. அப்போ அந்த பாட்டி என்ன கேட்குறான்னா, நீ இப்போ எதுக்காக மறுபடியும் கோஸ்ட் பிடிக்க ஆரம்பித்த, அந்த ஹியூமனுக்காகவான்ட்டு. இங்கே பாரு, உனக்கு பவர் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. உன்னால் ஸ்மால் டைம் கோஸ்ட்டை மட்டும்தான் பிடிக்க முடியும். ஆனால் இப்போ நீ உன் பவர் மிஸ்யூஸ் பண்ணினா அதுக்கப்புறம் உன்னால் உயிரோடவே திரும்ப வர முடியாது. உன்னை சமான் பண்ணுறக்கு உன் மாஸ்டர் கூட இல்லை, உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதான்னு சொல்கிறான். அதோட அந்த ஆள் வேணால் உன் மாஸ்டராகவே இருக்கலாம், ஆனால் அவன் டிஃப்ரெண்ட், அவன் சாதாரண ஹியூமன் பீயிங் மட்டும்தான், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்ல. அப்போ பியூங் சொல்கிறான், இல்லை நான் எதுவுமே தப்பாக புரிஞ்சுக்கலன்ட்டு.
அப்போ அந்த பாட்டியும் இந்த டைம் இருக்கும்ல நீ என்கிட்ட வந்து சொன்ன உன் மாஸ்டர் வந்து காணாமல் போயிட்டான்னு சொல்ல அப்படியே 2 பேருமே சோகமாகறாங்க. அப்போ அப்படியே பிஹுங் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடியே அவன் மாஸ்டர் தொலைஞ்சு போனப்போ அவன் ரொம்ப தேடி இருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ பிஹுங் பயங்கரமாக சோகத்தில் இருக்கான். இன்னொரு பக்கம் கில்டால் என்ன பண்ணுறான்னா போக்கை கூட்டிகிட்டு போய் வெயிட் லிஃப்டிங் பண்ண வச்சுட்டு இருக்க. அவன் கதறான், நான் ஜிக்வியை பார்க்க போகிறேன்னு உங்கள் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அப்படியே எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்ட்டு. ஆனால் நான் உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கில்டால் அவனை பண்ண வச்சுட்ருக்கான். அப்புறம் போக்குக்கு உயிர் பொழைச்சதே பெருசுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இவன் கேட்குறான், ஏன் ஆடிஷன் நல்லா போலியான்ட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, நீ பைக்கில் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொன்னேன், ஆனால் எக்ஸைட்டே ஆகலை, அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு கில்டால் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே இவனுக்கு பாட்டில் ஓப்பன் பண்ண முடியலையா, ஸோ அந்த பாட்டிலே கில்டாலே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ போக் சொல்கிறான், நீங்கள் தான் ரியல் மேனுங்கிற மாதிரி. ஆனால் கில்டால், நான் ரியல் மேன்லாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு சப் மேன் தான் சொல்கிறான். இப்போ போக் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் வீட்டுக்கு போனால் பிஹுங் வர என்னை போட்டு கிண்டல் பண்ணுவான்னு சொல்ல, உங்களில் பாதி கூட அவன் என் கூட ஜென்ரலாக இருக்க மாட்டான்ட்டு தான் போக் சொல்லிகிட்டு இருக்கான். பட் கில்டால் என்ன சொல்கிறான்னா, இல்லை பிஹுங் தான் ரியல் மேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா பியோங் பயங்கர சோகமாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவனும் சொல்கிறான், நான் வந்துட்டான்னு நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்கன்ட்டு, நீ வந்ததெல்லாம் எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி தான் அவன் குடிச்சிட்ருக்க. ஆனால் வெறும் வயிற்றுல குடிக்கூடாதுன்னு போக் சொல்கிறான். சரி அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்க, அப்போ போக், அதனால் நீங்கள் என் கூட உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒன்றா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ பாட்டில் காலியாக இருக்குது. போக் தான் நிறையா முடிச்சிருப்பான் போல். பியோங் நல்லா தெரியாதான் உட்காந்துட்டு இருக்கான். பட் போக் பயங்கர போதையில் இருக்கான். போக் அவன் பேரை வச்சே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பிஹுங் மேலே சாய பிஹுங் அப்படியே ப்ளஸ் ஆகுது. அப்போ இவன் சொல்கிறான், அந்த கம்பெனி என்னை ஏமாத்திருச்சு, நான் ரொம்ப அன்லக்கியாக இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன்னா என் ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உழைப்பு போட போகிறேன், கடினமாக உழைச்சி கண்டிப்பாக நான் ஆக்டிங்கில் முன்னேறுவேன்னு சொல்கிறான். அதை கேட்கும்போது பியூங்க்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அவன் சிரிக்க தான் செய்கிறான். நீ எதுக்கு ஸ்டூப்பிடாட்ட யோசிக்கிற, ஒரே ஒரு டைம் தான் நீ அன்லக்கியான, அதுக்கே நீ மேலே இப்படி பழி போட்டுக்கிற, வேற பண்ணலாமேன்னு கேட்க, அப்போ போ கேட்குறான் வேற என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ இவன் ரொம்ப அன்பாக தான் போக்கிட்ட பேசுகிறான். அங்கே கர்ஸ் பண்ணு, மேலே பார்த்து கர்ஸ் பண்ணுன்னு சொல்ல, அப்போ போக் வந்து நீங்கள் தான் ரியல் மேனுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட தோளில் சாஞ்சுக்கிறான். அதோட சொல்கிறான், நான் நினைக்கிறேன் அந்த மேலே இருக்கவங்க கூட ஃபைட் பண்ணால் கூட நீங்கள் தான் வின் பண்ணுவீங்கன்ட்டு. அதுக்கு பியூங்கும் ஆமாம் நான் என்றைக்குமே தோக்க மாட்டேங்கிறான். அப்போ போக் ஏதோ சொல்ல வரான், அப்போனா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி. அப்படியே அவன் தலையை சாஞ்சிட்டு இருந்தான்ல, அப்படியே தூங்கிட்டான். அப்போ பிஹுங்கும் அவன் தலையை கொதி விட்டு கேட்குறான், என்ன ஹெல்ப் கேட்க வந்தன்ட்டு. பட் இவன் மயங்கிட்டனால அவன் எதுவுமே சொல்லலை. இன்னொரு பக்கம் ஜிக்வியை காட்டினாங்கன்னா அவன் ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு கோவமாக எழுந்து போக அப்பா கரெக்டாக கில்டால் உள்ள போகிறான். அங்கே வந்து அவன் சோஜு கேட்க, அந்த பாரில் சோஜு எல்லாம் இருக்காது போல். அப்புறம் ஜிக்வி குடிச்சிட்டு இருக்கிறது, இது எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லிடுறான். இவன் பேசுகிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அதனால் ஜிக்வியுமே லைட்டாக சிரிக்கிறான். அப்போ ஜிக்வி கேட்குறான், இப்போ எதுக்கு என்ன மீட் பண்ணுன்னு சொன்னேன்ட்டு. அப்போ கில்டாலும் உன் காயம் எப்படி இருக்குன்னு கேட்க, அதாவது எனக்கு தள்ளி விட்டான்ல அந்த காயத்தை கேட்குறான் போல். நீ ஒன்றும் நான் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத, எதுக்கு வந்தியோ அதை சொல்லுன்னு ஜிக்வி கேட்க, கில்டால் சொல்கிறான், நீ இனிமேல் போக்கை பார்க்குறத நிறுத்திடணும், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், போக்கு இதில் இழுக்காதுன்னு சொல்ல. அதோட போக்குக்காக மட்டும் இல்லைனா என்ன நம்ம 2 பேரும் மீட்டே பண்ண மாட்டோம் தான் இவன் சொல்கிறான். ஆனால் ஜிக்வியோ நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்கிறான். பட் கில்டால் கேட்குறான், நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேனான்ட்டு. அப்போ ஜிக்வியும் அந்த போக்குக்கு தெரியுமா, நீ என்னை கொல்ற தூரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் என்னை வெளியே துரத்தி விட்டேன்னு அவனுக்கு தெரியுமான்னு கேட்க, கில்டால் சொல்கிறான், ஆனால் முதல்ல தப்பை நீ தானே பண்ணன்ட்டு. பட் ஜிக்வி என்ன சொல்கிறான்னா, ஆனால் நான் ஏன் அதை பண்ணேன்ட்டு என்கிட்ட நீ ரீசனும் கேட்கல, அதை சொல்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கூட நீ கொடுக்கல, எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலன்னு ஜிக்வி சொல்ல. அப்போ கில்டால் சொல்கிறான், நீ பிட்ரே பண்ணிட்ட, கோப்ளின்ஸால் துரோகத்தை மட்டும் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல. அப்போ ஜிக்வி சிரிக்கிறான், ஆமாம் நான் ஒரு நரி தானே, அதனால தான் உனக்கு என்னை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, என் கண்ணை கூட பார்த்து நீ பேச மாட்டேலன்னு சொல்ல. அப்போ கில்டால் வந்து அப்போல்லாம் இல்லைங்கிறான். பட் அவனால் ஜிக்வியோட கண்ணை பார்த்து பேசவே முடியல, அப்படியே ஒரு தடுமாறுறான். உனக்கு பொய் சொல்லக்கூட வரலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கொஸ்டின் கேட்குறான். இப்போ போக்கும் பிஹியோங்கும் தண்ணியில் விழுந்துட்டாங்க, நீ முதல்ல யாரை காப்பாற்றுவன்னு கேட்க, கில்டால் யோசிக்காமல் போக்குங்கிறான். ஓ அப்போ பிஹுங் மேலே உனக்கு இருந்த விசுவாசம் என்னாச்சுன்னு கேட்க, காப்ளின்ஸ்லாம் தண்ணியில் விழவே விழாதுங்கிறான். அதுவும் நீ நான் பார்த்துக்கிட்ட மாதிரி பிஹுங்கை பார்த்துருந்தீங்கன்னான்ட்டு கில்டால் சொல்ல வர. அப்போ ஜிக்வி ஸ்டாப் பண்ணிடுறான், நான் ஒன்றும் அந்த பிஹுங் மேலே உன்ன மாதிரி ஆப்சஸாக இருக்க மாட்டேன்ட்டு. அப்போ கில்டால் சொல்கிறான், நான் ஒன்றும் பிஹுங் மேலே ஆப்சஸாக இல்லை, அவனுக்கு என்னோடய லாயல்ட்டியை காட்டுறேன், அது என்னோடய கடமைன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணேன். கொஞ்ச நேரத்துலேயே அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான்.
குடிச்சு நல்லா போதை ஆயிட்டான் போல். அதுக்கப்புறமும் அவன் அந்த மயக்கத்தில் கூட பியூங் நான் உன்னை சேவ் பண்ணுவேன் தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜிக்வி அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அவன் தலையை அப்படியே கோதி விட்டு சொல்கிறான், நீயும் நானும் ரொம்பவே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அவனை ரசித்து பார்த்துட்ருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா இப்போ போக் தான் நல்லா குடிச்சு போதையாட்டான்ல, அவனை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் பிஹுங் படுக்க வச்சிட்ருக்கான். அப்போ போக் சொல்கிறான், எங்கள் தாத்தா சொன்னார் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ட்டு. சின்ன வயசில் அந்த கேபேஜ் காம்படிஷன்லலாம் என்ன தான் வின் பண்ணுவேன்னு எங்கள் தாத்தா சொல்லிகிட்டு இருந்தான்னு சொல்ல, இவன் அவனை தூக்கிட்டு வந்த டயரில் ஆமாம்மா நீ தான் ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ தான் மிஸ்டர் கேபேஜ் மிஸ்டர் லெட்யூஸ் எல்லாம் நீ தான் சொல்ல. அப்போ போக் பிஹுங்கோட தலையில் அடித்து நீ மட்டும் இல்லைனா நான் தான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸமாக இருப்பேன்னு சொல்ல. அப்போ பிஹுங் கேட்குறான், ஏய் நீ குடிச்ச மாதிரி நடிச்சுட்டு தானே இருக்கன்ட்டு. அப்போ போக் மறுபடியும் லைட்டாக கண்ணை முழிச்சு அவன் பியூங்கோட கண்ணத்தை பிடிச்சிடுறான். நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது கூட இப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போதையில் தூங்கிடுறான். ஆனால் இவன் பேசுறது எல்லாமே பியூங்க்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அவன் இவனையே தான் ரசித்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் குளிருதுன்னு சொல்ல அவனுக்கு அப்படியே போத்தி விட்டு ரொம்ப விளையாடுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உன் போக்கை பார்த்து சிரிக்க. இது அழகான சீனோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலாக பியூங்க்கு போக்கை பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ட்ராமா. பியூங் ஒவ்வொரு டைம் போக்கை பார்த்து சிரிக்கும் போதும் ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட ஜிக்வி கில்டால் பேர் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை